திமுக அதே போல அதிமுக இந்த 2 கட்சிகள மிகப்பெரிய அளவுல நம்பிக்கிட்டு இருந்த கட்சிகள், இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரா திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டான்டா அப்படின்னு இப்ப தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவருடைய கட்சிய நம்பி, இப்ப எலக்ஷனுக்கு முன்னாடி மிகப்பெரிய கட்சிகள் அவங்களே விஜய் அவர்கிட்ட போனா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப விஜய் அவர் கட்சிய பார்த்து ஒவ்வொரு கட்சிகள் அவங்க எல்லாருமே இப்ப நகர ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க. சோ அந்த லிஸ்ட்ல கண்டிப்பாக 2026 எலக்ஷனுக்கு முன்னாடி 1 இல்ல 2 இல்ல தமிழகத்துல கால் ஊனி ஒரு கட்சியாக வளர்ந்து நிக்கிற கிட்டத்தட்ட 7 கட்சிகள் அவங்க எல்லாருமே விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல இந்த 2026 எலக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவருடன் கூட்டணிக்கு சேரப்போற கிட்டத்தட்ட 7 முக்கியமான மிகப்பெரிய கட்சிகள் அவங்கள பத்தி மிக முக்கியமான நியூஸ் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. அதாவது இந்த 7 கட்சிகள் நிச்சயமாக விஜய் அவர் கூட 2027 எலக்ஷன்ல கூட்டணி வச்சுக்க போறாங்க. இதனால 2026 எலக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி, யாரும் பார்த்திராத மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியாக உருவெடுக்க இருக்கு அப்படின்னு யாருமே நினைக்காத மிக முக்கியமான பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தகவல்கள் இப்ப வெளியாகிட்டு இருக்கு. சோ அப்படி விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த 7 மிகப்பெரிய முக்கியமான தமிழகத்தின் கட்சிகள் எல்லாருமே யார் யாரு? முக்கியமாக இவங்க எல்லாருமே விஜய் அவருடைய கட்சியை நம்பி வந்துட்டாங்கன்னா, அந்த பக்கம் அதிமுக அதே போல திமுக இவங்க எல்லாருடைய நிலைமையுமே திண்டாட்டம் ஆயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்ற மாதிரியான கட்சிகள் இப்ப விஜய் அவருடைய கட்சியில வந்து இணையறாங்க. சோ அந்த கட்சிகள் எல்லாருமே யார் யாரு அப்படிங்கிறத இப்ப ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கிற மிகப்பெரிய கட்சி முதலாவது கட்சியை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, விஜய் ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்த்து அழைச்சுக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான். சோ காங்கிரஸ் அவங்க எல்லாம் எப்படி திமுகவை விட்டுட்டு வருவாங்க? அவங்களுக்கு நாடாளுமன்ற எம்பிக்கள் தேவைப்படுது. அதனால நிச்சயமா விஜய் அவருடைய கட்சி விட்டு வர மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தோணும். ஆனா அது வந்து ராகுல் காந்தி அவருடைய நிலைப்பாடு தான் அது. ஆனா பிரியங்கா காந்தி இப்ப அவங்க தென்னிந்திய அரசியல்ல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம தமிழகத்தில் நடக்க போற அந்த எலெக்ஷன்ல திமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 25ல இருந்து 30 சீட்டு மட்டும்தான் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அதனால காங்கிரஸ் தலைமை ரொம்ப பெரிய அளவுல அதிருப்தியில இருக்காங்க. அதனால வெற்றியோ தோல்வியோ எதுனாலும் ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவருடைய கட்சிக்கு நகரத்துக்கான வாய்ப்பு, அதற்கான பேச்சுவார்த்தையும் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. நிச்சயமாக காங்கிரஸுக்கு அதிக சீட்டுகள் விஜய் அவர் கொடுக்கும் பட்சத்துல நிச்சயமாக காங்கிரஸ் விஜய் அவருடைய கட்சியை இணையத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. திமுக கூட இருக்கிறத விட விஜய் அவருடைய கட்சிக்கு போய் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல பிரியங்கா காந்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிரியங்கா காந்தி இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இணையலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்காங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அப்புறம் அடுத்து 2வதாக இருக்கிற பெரிய கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக. ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணி 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால தற்போது அன்புமணி நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல தான் தனிச்சையாக தன்னுடைய பவரை காட்டணும் அப்படிங்கிற முனைப்போட இருக்காரு. முக்கியமா விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அவர் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதால அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே அவர் விஜய் கூட அந்த பேச்சுவார்த்தைய அன்புமணி ராமதாஸ் அவரு போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பேச்சுவார்த்தையும் துவங்கிட்டாரு. இதனால நிச்சயமாக அன்புமணி கண்டிப்பாக விஜய் அவருடன் கூட்டணிக்கு உள்ள சேரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. அப்புறம் அடுத்து 3வதாக இருக்கிற ரொம்ப பெரிய கட்சி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பு அதிமுக அப்படிங்கிற ஒரு கழகத்தை துவங்கி அதை கடைசியாக அதிமுக எல்லாரையுமே ஒருங்கிணைக்க முடியல அப்படிங்கறதால அதை ஒரு கட்சியாக அறிவிச்சு இப்ப அந்த கட்சியை தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய் அவர் கூட அந்த கட்சியை கூட்டணி கட்சியாக இணைக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தையில ஓ பன்னீர்செல்வம் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அடுத்து தான் யார் கூட கூட்டணி வச்சுக்க போறேன் அப்படிங்கறத 100% உறுதியாக பன்னீர்செல்வம் அறிவிக்க போறாரு. ஆனா ஏற்கனவே பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க தமிழக வெற்றிக்கு கழகத்துக்கு கூட தான் இணைய போறோம் அப்படின்னு. அதனால நிச்சயமாக தொகுதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவரு அதிகாரப்பூர்வமா விஜய் அவருடைய கட்சியில இணைய போறாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க போறதில்ல. சோ அதே லிஸ்ட் அதே மாதிரியான கேட்டகரிக்கு கீழே தான் வராரு. 4வது மிகப்பெரிய கட்சியாக டிடிவி தினகரன். தினகரன் அவரும் ஓ பன்னீர்செல்வம் 2 பேருமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. விஜய் அவர் கண்டிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தராரு, அதிக தொகுதிகள் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில டிடிவி தினகரன் அவரும் விஜய் அவருடைய கட்சியில தான் இணைய போறாரு. ஜெயிச்சாலும் தோத்தாலும்
இருந்தாலும் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறதால ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு தான் டிடிவி தினகரன் அவரும் விஜய் அவருடைய கட்சியில இணைய போறாரு. அவருமே கூட பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் வட்டாரங்கள் சொல்றாங்க. அப்புறம் இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியாக இருக்கிற இன்னொரு கட்சி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தமிழகம். புதிய தமிழகம் இதுவரைக்கும் இப்படி ஒரு கட்சி தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறது கூட நெறைய பேருக்கு ஒரு தெரியாது. ஆனாலுமே நம்ம தமிழகத்துல குறிப்பிட்ட ஒரு பகுதிகள்ல மட்டும் இவங்களுக்குன்னு கணிசமான மிகப்பெரிய வாக்கு வங்கி, ஒரு சில எம்.எல்.ஏக்களும் இவங்க கட்சிக்காக இவங்க இதுக்கு முந்தைய காலத்துல வச்சிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழகத்துல பெருசா அறியப்படலைன்னா கூட ஒரு வலுவான கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தோட தான் புதிய தமிழகம் அப்படிங்கிற இந்த கட்சியும் இருக்காங்க. இவங்களுமே கூட விஜய் அவர் கூட சேர்ந்தோம்னா அதிக தொகுதிகள் கிடைக்கும். அதே போல ஆட்சி அதிகாரம் 2த்துலயுமே பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால இந்த முறை விஜய் அவருடைய கூட்டணியில இணைய போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டே இருக்கு. சோ இவங்கள போலதான் அடுத்து 6வது மிகப்பெரிய கட்சி தான் புரட்சி பாரதம். சோ இந்த கட்சியும் தமிழகத்துல பெருசா அறியப்படாத ஒரு கட்சியாக இருந்தாலும் இவங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு பகுதிகள் ஒரு இடத்துல மட்டும் அதிக வாக்கு வங்கிகள் வச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த சின்ன சின்ன கட்சிகள் இவங்க எல்லாருடைய ஆதரவும் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல விஜய் அவருக்கு தேவைப்படுது அப்படிங்கறதால சிறிய கட்சிகளாக இவங்க எல்லாருமே இருந்தா கூட இவங்க யாரையுமே மிஸ் பண்ணாம இவங்களுக்குன்னு தேவைப்படுற அந்த இடத்த கொடுத்து இவங்களையும் ஜெயிக்க வைக்க வேண்டிய அந்த நிலைப்பாட்டுல தான் விஜய் அவரும் இருக்காரு. இவங்களும் விஜய் எது சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால புதிய தமிழகம் அதே போல புரட்சி பாரதம் இந்த 2 கட்சிகளுமே அடுத்துன்னு விஜய் அவர் கூட இந்த புத்தாண்டு துவங்கினதுக்கு அப்புறமா விஜய் அவருடைய கட்சியில இணைய போறோம் அப்படிங்கிற மாதிரியான இவங்க கட்சிக்கு உள்ள இருந்து வரக்கூடிய வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமான வட்டாரங்கள் தகவல் வெளியாயிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியாக 7வதா மிகப்பெரிய கட்சி யாருமே எதிர்பார்க்காத கட்சி விஜய் அவருடைய இந்த தமிழக வெற்றி கழகத்துல நிச்சயமாக இணைய போறாங்க. சோ அவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக. அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கட்சியான தேமுதிக. தேமுதிக அவங்க ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு வராங்க. அதாவது பெருசா விமர்சனம் பண்றதும் இல்ல. அதே போல நல்ல கருத்துக்கள் எதுவும் சொல்லாம விஜய் கிட்ட அந்த கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருந்துகிட்டு வராங்க. அதே போல தேமுதிக இது வரைக்கும் அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகளால தேமுதிக நிறைய அடிகள், நிறைய கஷ்டங்களை இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டாங்க. அதனால இவங்க 2 பேர்கிட்டயுமே இணையறத விட ஏன்னா இணைஞ்சாலும் எப்படி இருந்தாலும் மந்திரி பதவி இல்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க மாட்டாங்க திமுக, அதிமுக. அதனால விஜய் அவர்கிட்ட போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு சில தொகுதிகள் கம்மியான தொகுதிகள் நம்ம ஜெயிச்சா கூட ஆட்சி அதிகாரத்துல கண்டிப்பாக விஜய் அவர் பங்கு தருவாரு. அந்த நம்பிக்கையோட தான் தேமுதிக பிரேமலதா அவங்க விஜய் அவருடைய கட்சியில இணையறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை பிரேமலதா அவங்களுமே கூட நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ், அதுக்கப்புறமா பாமக, 3வதா ஓ பன்னீர்செல்வம், 4வதா டிடிவி தினகரன், அடுத்து 5வதா தேமுதிக, அப்புறம் கடைசியா 2 சிறிய கட்சிகள் அதாவது புதிய தமிழகம், புரட்சி பாரதம். ஆக மொத்தம் இந்த 7 கட்சிகள் கண்டிப்பாக விஜய் அவருடைய இந்த கூட்டணிக்கு உள்ள இந்த புத்தாண்டு துவங்கினதுக்கு அப்புறமா இல்ல அடுத்து பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமாக ஜனவரி மாசத்துக்குள்ள இவங்க எல்லாருமே விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி கட்சிகளாக இணைய போறாங்க. இணையத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் எல்லாரையுமே தன்னுடைய கட்சிக்கு உள்ள இணைச்சு ஒரு வலுவான மிகப்பெரிய வலுவான கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் தீவிரமாகவும் இருக்காரு, உறுதியாகவும் இருக்காரு. சோ இந்த லிஸ்ட்ல திருமாவளவன் பாத்தீங்கன்னா அவரு வந்து சேரல, இன்னும் இணையல. ஆனாலுமே திமுக அவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு நிலைப்பாட்டுல தான் திருமாவளவன் அவரு இருக்காரு. ஒருவேளை அவர் வெளியேறினார்னா திமுகவை விட்டு நிச்சயமாக விஜய் அவருடைய கட்சியில இணையத்துக்கு தான் அதிக வாய்ப்புகளும் இருக்கு. சோ அதனால எப்படி பார்த்தாலும் திமுக, அதிமுக அவங்க மேல அதிருப்தியில இருக்கிற எல்லாருமே இப்ப அவங்க வந்து சேரக்கூடிய அந்த இடம் விஜய் அவருடைய கட்சியாக தான் இருக்கு. இது நிச்சயமாக விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயமா தான் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. முக்கியமா ஆட்சி அதிகாரம் 2த்துலயுமே பங்கு தருவேன் அப்படின்னு விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதிமுக, திமுக இவங்க 2 பேர்கிட்டயுமே அது கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்ப விஜய் அவர் தான் எல்லாருமே தேர்ந்தெடுக்கவும் ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் தேர்தல் நெருங்கும் கட்டத்துல இன்னும் நிறைய பேர் கூட விஜய் அவருடைய இந்த கட்சியில வந்து இணையலாம். சோ அவங்க எல்லார்கிட்டயுமே சீட்டு அந்த தொகுதிகள் எல்லாத்தையும் தான் விஜய் அவர் எப்படி பிரிச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. இதை மட்டும் விஜய் அவர் சரியா செஞ்சுட்டாருன்னா நிச்சயமா விஜய் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதனால நிச்சயமா இந்த ஜனவரி மாசம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் அவர் எப்படி இந்த எல்லாரையுமே சமாளிக்க போறாரு அப்படின்னு.